இந்திய திரையிசையுடைய கானக்குயில் எஸ். ஜானகி அம்மா மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களும் மீளா துயரத்தில் மூழ்கியிருக்காங்க. 6 தசாப்தங்களுக்கு மேலா தன்னுடைய காந்த குரலால உலகையே கட்டி போட்ட இந்த ஆளுமையுடைய பிரிவுக்கு பிரபலங்கள் பலருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை தொடர்ந்து தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அதுல ஜானகி அம்மா குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய திரையிசை உலகில் தன்னுடைய தனித்துவமான குரலால பல தலைமுறைகளுடைய இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி திருமதி எஸ். ஜானகி அவர்கள் மறைவு செய்தி மிகுந்த வேதனை அளிக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகத்தில் அழியாத முத்திரையை பதித்தவங்க தான் ஜானகி அம்மா. பல முறை தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட எண்ணற்ற உயரிய விருதுகளையும் அவங்க பெற்றிருக்காங்க. தன்னுடைய இனிமையான குரல், உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் அண்ட் இசைக்கான அர்ப்பணிப்பால ரசிகர்களுடைய மனங்கள்ல என்னைக்கும் நிலைத்திருப்பாங்க. அவங்களுடைய மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாக இருக்கு. அவங்களுடைய பிரிவால வாடுற குடும்பத்தினருக்கும் இசைக்கலைஞர்கள் அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்றேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருக்கமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய எக்ஸ்பேஜ்ல ஜானகி அம்மா குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய தேனமுது குரலால தலைமுறை தலைமுறையா மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவங்க ஆத்மா சாந்தியடையட்டும்னு ரொம்பவே சுருக்கமாகவும் உருக்கமாகவும் பதிவு போட்டிருக்காரு. அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோ, பாடல் என்றும் ஒலித்துக்கிட்டே இருக்கும், அந்த அன்பை எங்க தேடுவேன் அம்மா, இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்னு தன்னுடைய குருவின் இடத்திலிருந்த ஜானகி அம்மாவுடைய மறைவிற்கு நெஞ்சார அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளந்தலைமுறை இசையமைப்பாளர் அனிருத் கூட அவருடைய எக்ஸ்பேஜில் உருக்கமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அமைதியில் துயில் கொள்ளும் ஜானகி அம்மா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் என்றென்றும் நினைவு கூர்வேன், ஓம் சாந்தின்னு பதிவிட்டு அவருடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருக்காரு. இப்போ இவங்க போட்ட போஸ்ட் எல்லாமே மனதை வருடுதுன்னு தான் சொல்லணும். ஜானகி அம்மாவுடைய இறப்பு பலராலையுமே தாங்கிக் கொள்ளாத ஒரு பேரிழப்பாக தான் இருக்கு. மேலும் எஸ். ஜானகி அம்மா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.